என்னது சிஓசில TH19 வரப்போகுதா? ஆமாங்க, சிஓசில TH19 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம புதுசா நமக்கு ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த கம்யூனிட்டி ஈவெண்ட்ல இருந்து ஃப்ரீ ரிவார்டு எதுவுமே கிளைம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் அப்புறம் கமெண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது ரெண்டையும் பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்ல போட்டுக்கோங்க. அப்பதான் சிஓசி இருந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஓசி ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டென்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மிடில் கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நவீன். அப்படியே பின்டு கமெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா 2 லிங்க் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருப்பேன் கமெண்ட் செக்ஷன்ல. அந்த 2 லிங்க்ல ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. முதல்ல இந்த ஃப்ரீ ரிவார்டை ஏன் கிளைம் பண்ண முடியல அப்படிங்கறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கிளாஸ் வர்சஸ் ஸ்கெலிட்டன்ல நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்க டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல 2 டைல் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இன்னொரு டீம்ல ஒரு டைல் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மிச்சம் எந்த டைலுமே கம்ப்ளீட் ஆகல. அதனால உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பேர் அந்த 72% கம்ப்ளீட் பண்ண டைல்ல போயிட்டு ப்ரோ எனக்கு ரிவார்டு கிடைக்க மாட்டேது, கிளிக் பண்ண எனக்கு கிளைம் ஆக மாட்டேதுன்றீங்க. அந்த டைல் 100% எப்போ உங்களுக்கு ரீச் ஆகுதோ அப்பதான் அந்த டைல்ல இருக்க ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண உடனே எல்லாம் கிடைக்காது. அந்த 30 மில்லியன் ஸ்டார் ரீச் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிவார்டு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டைட்ல இருக்கிற பொட்டி இருக்கு பாத்தீங்களா, அதையுமே கிளைம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் அது க்ளோ ஆகுதான் செக் பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஸ்டார் எடுக்கணும். ஸ்டார் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பொட்டிகள்லாம் க்ளோ ஆகும். ஜஸ்ட் அது லாக்ல இருந்தது அப்படின்னா அந்த பொட்டி உங்களுக்கு ஓப்பன் ஆகல, அதனால கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கறது அர்த்தம். ஸோ எதனால நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நேத்தே வீடியோல நம்ம டீட்டெயிலா சொல்லியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10ல இருந்து 15 பிளேயர் அந்த 200 ஸ்டாரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஸ்கின்னை நேத்தே கிளைம் பண்ணிட்டு இன்னைக்கு யாருன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ஸ்கின்னை கிளைம் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஸ்கின் எப்படி இருக்கு, இந்த சேலஞ்ச் எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, ப்ரோ TH19 வரப்போகுதுன்னு சொன்னீங்க ப்ரோ, அதை பத்தி கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லு ப்ரோ. அதானே கேக்குறீங்க. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, அந்த ஸ்கெலிட்டன் பேஸ்ன்னு சொல்லி அந்த ஈவெண்டோட சென்டர்ல ஒரு பேஸ் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா. அதை நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு டவுன் ஹால் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன் ஹால் அப்படிங்கறத தாண்டி அந்த ஸ்கெலிட்டன் பேஸ் வச்சுக்கோங்க. டவுன் ஹால் அப்படிங்கிறது நம்ம போக வேண்டாம். இந்த ஸ்கெலிட்டன் பேஸை நான் ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத. அதை பார்க்கும்போது TH10ல சைட்ல லாவா வந்து ஊத்திட்டு இருக்கு தெரியுமா, அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம TH9ல பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த வாசல் கிட்ட ஒரு மண்டை ஓடு வச்சு TH9 இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி TH19 அப்படிங்கிற டவுன் ஹால் எடுத்துட்டு வராங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. என்ன ப்ரோ பொசுக்குன்னு நீ பாட்டுக்கு உன்னோட அசம்ஷன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்ப இது கன்ஃபர்மேஷன் நியூஸ் கிடையாதான்னு கேட்டீங்கன்னா, ஸோ சிஓசில எவ்ரி திங் ஸ்ப்ரெடிக்டபிள் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஹேமர் ஜாம் ப்ரெடிக்ட் பண்ணோம், TH18 ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ ப்ரெடிக்ட் பண்ண எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 90% வந்துருச்சு. ப்ரெடிக்ட் பண்ணது ஒரு 10% வேணா மிஸ் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 90% எல்லாமே வந்திருக்கு. கண்டிப்பா TH19 இந்த வருஷம், அதாவது 2026ல TH19 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரியே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லையும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது 2026க்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நமக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க? ஜூன் மந்த் நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அப்புறம் அக்டோபர், இந்த 5 மாசமும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்கும். இதுல அக்டோபர், அதாவது நவம்பர் ஸ்டார்டிங்ல ஃபைனல் நமக்கு நடக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நவம்பரோட மிட்ல வந்து புது டவுன் ஹால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஹேமர் ஜாம் வரும். இந்த மந்த் எண்டில், அடுத்த மந்த் ஸ்டார்டிங்ல சம்மர் ஜாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பத்தி இன்னொரு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு அடி போடுற விதமா சிஓசி சைட்ல இருந்து நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தோட இ ஸ்போர்ட்ஸ் வந்து உள்ள வருது அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம புதுசா 3 டவுன் ஹால், அதாவது TH9, TH12, அப்புறம் TH15, இந்த 3 டவுன் ஹாலுக்குமே புதுசா அதே போல டோர்னமெண்ட்டும் வேற எடுத்துட்டு வராங்க. அதோட பிரைஸ் போல் வந்து ஆல்மோஸ்ட் $70,000 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே முடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா டவுன் ஹால் 19 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதை வச்சு ப்ரோ இது TH19 சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா நமக்கு வந்திருக்க ஈவெண்ட். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு ஒரு டவுன் ஹால் வரப்போகுது அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு முன்னாடியே தெரிய வரும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் இது பாக்குறேன். ஏன்னா சிஓசி வந்து ஒரு டவுன் ஹால் விட போகுது அப்படின்னாலே 6 மாசம் முன்கூட்டியே அதோட டிசைன் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க.
ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டு லான்ச் மட்டும் தான் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதோட ப்ரீ டிசைன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கும். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். மேபி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோட டீமே அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால இந்த மாதிரி ஈவெண்ட் மூலியமா புது டவுனால் நமக்கு லான்ச் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புது டவுனால் வரப்போகுது அப்படின்னா யூனிக்கான டிசைன் ஏதாவது நமக்கு எடுத்துட்டு வருவாங்க. அதே போல தான் TH10 அப்புறம் TH9 ரெண்டையுமே கம்பைன் பண்ணி TH19 எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது COCயோட ஃபீட்பேக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது என்னோட ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இதே மாதிரி உங்களோட ப்ரெடிக்ஷனும் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் TH19 வரப்போகுது அப்படின்னாலே ஒரு சில பிளேயர் வந்து குதூகலமாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து உள்ளதே என்னால் அப்கிரேட் பண்ண முடியல, இதில் புது டவுன் ஹால் வேறையா, தேவையில்லாமல் நிறைய எடுத்துகிட்டு வந்து எங்களை தாண்டா சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீட்பேக் கொடுப்பீங்களே. அந்த மாதிரி ஃபீட்பேக் எதனா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. யாரெல்லாம் என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மிடில் கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோவில் தான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க ஒப்பீனியன் மறந்துடாம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் ஸ்கிரிப்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ, டேக் கேர். நாளைக்கு இன்னொரு மீட் பண்ணலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.